வணக்கங்க. நான் ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த நம்ம ஜெம்முனுடைய ஹாஸ்பிட்டலுக்கும், ஒரு நிறுவனருக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேங்க. நான் இது என்னுடைய மனைவிங்க உடுமல்பேட்டையிலிருந்து வர்றேன். இது ஹெர்னியாங்க. ஏற்கனவே ஹெர்னியா ரைட் சைட்லேருந்து நாங்க உடுமல்பேட்டையில ஷாஜகான் ஒரு டாக்டர்கிட்ட பண்ணி, அது இப்போ 10 வருஷம் ஆச்சுங்க. அது இப்ப இந்த லெஃப்ட் சைட்ல ரொம்ப இறங்கிருச்சு. அப்புறம் இங்க வந்திருந்தப்ப நலன்கிளி சார பார்த்தேங்க. அவருடைய அன்பான அந்த வார்த்தையில அப்படியே கட்டி போட்டாருன்னு சொல்லாங்க எங்கள. அந்த வார்த்தை கேட்ட உடனே எங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆர்வமாயிடுச்சு. அதனால அவர் மேல ஒரு கவிதையும் கூட நான் எழுதி கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆனா உண்மையிலேயே அவருடைய அந்த பண்பு என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி ஆபரேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குதுன்னு சொன்னாரு. இருந்தாலும் அவளுக்கு எங்க மிஸ்ஸஸ்க்கு அவ்வளவு ஒரு பெயின் எல்லாம் இல்லை, ரொம்ப சாதாரணமா இருக்கிறா. அது அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா போச்சுங்க. உண்மையிலேயே எங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பாக்குற போது இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு நல்லா ஆயிருதா அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய பேர்த்திட்டு சொல்லி இருக்கிறேன். அதனால நான் இந்த ஜம்மு பத்தி அறிவி இருக்கிறேங்க இல்ல கவிதையில. அது வேணா படிச்சு பாருங்க. சாரிட்டு கொடுத்துட்டு வந்தேன். என்னுடைய விளக்கத்தையும் சொல்லிட்டு வந்துடுங்க. இப்போ 2வது செக்கப்புக்கு பார்த்தங்க. அதில் நல்லா இருக்குன்ட்டாருங்க டாக்டர். மெடிசின் மட்டும் ஒரு 6 நாள் சாப்பிட்டா போன்ட்டாருங்க. மெடிசினே இல்லைன்னு சொல்லலாங்க. இல்லை இவ்வளவு டேப்லெட்ஸ் கொடுத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லாம ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 5 நாள் கொடுத்துருந்தாருங்க டேப்லெட்ஸ். இப்போ ஒரு 6 நாளைக்கு ஏதோ இந்த சளி எதோ இருக்குதுன்னா இந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது ரொம்ப நேரங்க எங்கேயுமே. அதான் நமக்கு ஒரு பெரிய மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கு தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கவிதையை நான் சொல்ல ஆசைப்படுறேன். அன்பினும் ஆலயத்துள் அமர்த்தி அவர் எங்களை அவர் பேசின அந்த வார்த்தை அன்புங்கிற அந்த ஆலயத்துக்குள்ள அமர்த்தி ஆதிபடி கரை நீக்கின்னு எழுதியிருக்கிற. கரை அப்படின்னா நோய், ஆதிபடைனா எப்பவும் நமக்கு முன்னால வந்திருக்கிற அந்த நோய் கரையை நீக்கி இன்புறச் செய்திட்ட ஈகை குணம் கொண்டு எங்களை இன்புறமா வச்சிருக்கக்கூடிய அந்த ஈகை குணம், அந்த நல்ல என்ன சொல்றது ஈகை குணம், அதாவது கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை கொண்டு எங்களை உறவுகளோடு உறவாட வைத்து ஊர் மத்தில் ஊக்கம் நல்கி, ஊர் மத்தியில் போனால் நான் ஊக்கமாக தைரியமாக அவங்ககிட்ட பேச முடியுது அந்த அளவுக்கு கொடுத்து என்னை வாழ வைத்த ஏகாந்த குருதி கொண்ட, குருதினா ரத்தம் சொல்லுவோம், குருதி இந்த ரூ போட்டிங்கன்னா எண்ணம், ஏகாந்த பரந்த எண்ணம் கொண்ட ஐயா வணக்கம், உங்களுக்கும் பணதார வணக்கம். கிள்ளி பார்த்தார் சார், டாக்டர் பேர் நலன் கிள்ளிங்க, அதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறேன். கிள்ளி பார்த்தார் என் உடல் நலன் பெற்ற. அவர் தொட்டு பார்த்தாருன்னு சொல்லலாம், அவர் கிள்ளி இப்படி போட்டு தொட்டு பார்த்தாரு, அவர் கண்ணால பார்த்தாருன்னு கூட சொல்லலாம், எப்படி வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம். கிள்ளி பார்த்தார் என் உடல் நலன் பெற்றது, அவருடைய பேர் வந்துருதுங்க சார். திக்கின்றி சென்றால், திக்கே இல்லை இங்கே போகிறது எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அப்படின்னு நினச்சிட்டு போனால் திக்கின்றி சென்றால் திகைப்புடன் வருவீங்க, ஆச்சரியப்பட்டு வருவீங்க. இப்போ நானே ஆச்சரியப்பட்டு தான் வந்தேன், அதைத்தான் நான் எழுதியிருக்கிறேன். வயிற்றில் பிழை, நான் சம்சாரத்துக்கு வயிற்றில் பிழைன்னு தான் போனேன். இனி இல்லை உலை, இனி நீங்கள் தாராளமாக வேலை செய்யலாம், இதுவே ஜென்மின் நிலை, இதுதான் இந்த ஹாஸ்பிட்டலினுடைய நிலை. எப்பேற்பட்டவங்களையும் சரிவிட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியாக இருக்குது. ஜம்முக்கு சென்றால் ஜென்மத்துக்கும் வாரா நோய், ஜம்முக்கு போயிட்டீங்கன்னா ஜென்மத்துக்கு அந்த நோய் வாரா. இது ஊரறிந்த உண்மை, இது ஊரே அறிந்த உண்மை. எனக்கு பார்த்தா தெரியுதா இல்லையா, அந்த ஊரறிந்து இருக்குதுங்கிறது எனக்கு போய் தெரிஞ்சு. ஊரறிந்த உண்மை, நீ உணவருந்தின் நினை, நீ சாப்பிடும் போதும் கூட அந்த ஜென்ம நினைக்கணுங்கிறத எழுதி முடிச்சிருக்கிறேங்க ஐயா. நன்றிங்க.